என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அன்னை தெரசாவை பற்றி எண்ணற்ற விஷயங்களை படித்திருக்கிறோம். அவரது சேவை, கருணை மற்றும் நோபல் பரிசு பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரது கால்களில் இருந்த அந்த மாற்றத்தை கவனித்ததுண்டா? அன்னையின் கால் விரல்கள் இரண்டும் வளைந்து சுருங்கியிருந்ததை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது ஏதோ ஒரு நோயினாலோ குறைபாட்டினாலோ ஏற்பட்டதல்ல. அது அவரது உயர்ந்த தியாகத்திற்கான விளைவு என்று உங்களுக்கு தெரியுமா? இதுவே அவரது மகத்தான தியாக மனப்பான்மைக்கு பின்னால் உள்ள நெகிழ்ச்சியான கதை. அன்னை தெரசாவின் வளைந்த கால்விரல்கள் அவரது உன்னத தியாகத்தின் உயிரோட்டமான சாட்சியாகும். ஏழை எளிய மக்களுக்காக காலணிகள் நன்கொடையாக வரும்போது அதில் மிகவும் மோசமான, அளவு பொருந்தாத, சிதைந்த காலணிகளை தமக்கென தேர்ந்தெடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் சிறந்ததை கொள்ளட்டும் என்று அவர் எண்ணினார். பல வருடங்களாக தரமற்ற அந்த காலணிகளை அணிந்ததன் விளைவாகவே அவரது பாதங்களும் விரல்களும் விகாரமடைந்தன. இது ஒரு பிறவி குறைபாடோ நோயோ அல்ல. இது பிறரின் நல்வாழ்வுக்காக தன் சுகத்தை மறந்த அன்னையின் ஒப்புயர்வற்ற அன்பின் விளைவாகும். தன் உடலின் வலியை கூட பொருட்படுத்தாமல் இறுதிவரை எளிய மக்களின் துயர் துடைக்க அவர் நடந்த பாதைகளின் அடையாளங்கள் அவை. வளைந்த ஒவ்வொரு விரலும் அவர் செய்த நிறைவான சேவையையும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பையும் பறைசாற்றும் உன்னத சின்னங்கள். அன்னை தெரசாவின் தியாக மனப்பான்மைக்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணம். வேதம் சொல்கிறது, மத்தேயு 22:39, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நாம் அன்னை தெரேசாவைப் போல பிறரிடம் அன்பு செலுத்த முயற்சித்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அநேகர் மேல் உயர்த்துவார். பரலோகத்திலே நமக்கு அதிக மேன்மை உண்டாயிருக்கும் என்று நம் கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.